கடற்படை அதிகாரிகளே, திணைக்கள தலைவர்களே, இணைய உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியிலே பெருமளவான பங்களிப்பை செய்கின்ற பங்குதாரர்களாக காணப்படுகின்ற 3 உள்ளூராட்சி மன்றங்களின் கௌரவ தவிசாளர்களையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அலுவலர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விலே ஒருவர் தான் நடைபெறுகின்றார். பருத்தித்துறை நகர சபையின் செயலாளர் சுகவீனம் காரணமாக மருத்துவ விடுமுறை உள்ளதால் இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளிக்க முடியாது என அறிய தந்துள்ளார் என்ற தகவலையும் கௌரவ தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடாத்தி செல்லுமாறு கௌரவ தலைவரிடம் இதனை காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே சுனாமி ஏற்பட்ட பொழுது அதனுடைய தாக்கத்தை காட்டிலும் 3 மடங்கு மேலான தாக்கம் நிகழ்ந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து முகாமைத்துவ பணிப்பாளர்கள் சொல்லியிருக்கின்றனர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏராளமான அரசு சொத்துக்கள், மக்களுடைய 1000க்கு அந்தளவான மக்களுடைய உயிர்கள், மக்களுடைய காய உடைமை இழப்புகள், சொத்து இழப்புகள், வீதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏரிய கட்டிடங்கள், அதுபோன்று பல கால்நடைகள், பயிற்சிகள், பயிர்கள், பெருமதியான விடயங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு அனர்த்த கால நேரம். அதற்கான சுற்று நிறுவனங்கள், கொள்கை பிரகடனங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு நடைபெற்று வருகின்ற இந்த சூழலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசத்துக்கு பொறுப்பான அரசாங்க உத்தியோகங்கள் நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த அனர்த்த சூழ்நிலையிலே களத்திலே நின்று போராடி இருக்கிறீர்கள். அதே போன்று இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள், பிரதேச உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் என எல்லாரும் ஒற்றுமையாக நின்று மக்களுக்கு உதவி புரிவதிலே உங்களோட பங்களிப்பு வழங்கி வருகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற முறையிலே பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நான் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்றுதான் ஆங்காங்கே பல குற்றச்சாட்டுகளும் விழாமல் இல்லை. எங்களது முகநூலிலே அதை அடிக்கடி உள்ளாதான் வெள்ளத்திலிருந்து நிற்கிற ரோட்டு மட்டும் சொல்லி பிஎஸ்டிஜியில் வெள்ள அனர்த்தத்துக்கு புனரமைப்பு அவசரமாக செய்ய வேண்டிய வீதிகள் என்று சொல்லி இந்த வீதிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் சார் முன்வைத்திருக்கிறோம். உறுப்பினர்களுடைய சபை உறுப்பினர்களுடைய கலந்து விளையாடித்தான் இந்த வீதிகளை தெரிவு செய்திருக்கிறோம் சார். இதை விட முக்கியமான வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மாற்றோடு எதிர்த்தாங்க. கொண்டல்காட்டு குழுங்கை, கரந்தன் வீதி, பழைய ஆஸ்பத்திரி வீதி போன்ற வீதிகள் இங்கே தரப்பட்டு மூன்று வீதியா சார். இது என்னென்றால் இப்போ செகண்ட் கோட்டை 4 இன்ச்சு போடுறது டெஸ்டிங் எல்லாம் பெருசாக வெகாத மாதிரி அவசர ரிப்பேருக்கு மட்டும்தான் போட்டிருக்கு. ஏனியம் இதை விட முழுக்க ரிப்பேர் பண்ண வேண்டிய வீதியில் கிடக்கு. அது அடுத்த வருஷத்தில் முழுமையான இது அவசரம் பண்ணக்கூடிய டெஸ்டிங் 20ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் சார். அப்போ 20ஆம் தேதிக்குள்ள நாங்கள் முடிச்சு காட்டணும் வேண்டாம். இது ஒரு சேலஞ்சாக தான் கிடக்கு. அவசரமாக நீங்கள் செய்து முடிக்க வேணும்னு சொல்லி இதை விட முக்கியமான பெரிய திருத்தம் உள்ள வீதிகள் கிடக்கு. இப்போ அடியில் ஃபவுண்டேஷன் போட்டு செய்ய வேண்டிய வீதிகள் கிடக்கு. அதுக்குரிய காலப்பகுதியில் செய்யப்படும். அந்த வீதிகளை இந்த காலப்பகுதியில் செய்யாமல் இது அவசரமாக அந்த செகண்ட் போட்டு அல்லது 4 இன்ச்சியை போட்டு இந்த டெஸ்டிங்கள் அப்படியான இதுகளை குறைச்சி செய்ய வேண்டியது குறுகிய காலத்தில் செய்யறதுக்காக தான் நீங்கள் தெரிவு செய்யணும். இந்த நகர சபைக்கு உட்பட்ட நிறைய நாடுனா அதால சைக்கிள் கூட ஓடியலாம் ஒரு கட்டம் இருக்குது. வேணுமென்று அதாவது நீங்கள் ஆரம்பிப்பட்டிருக்க ஓடி பாருங்க, அவ்வளவு குண்டும் குழியுமா காணப்படுது. அதுக்கு எதிர்மான ஒரு நடவடிக்கையை முதல் முடிக்கணும். இந்த போன கூட்டத்தில் சொன்னீங்க இந்த ரோடு அந்த போட்ட குறை எல்லாத்தையும் உடனே அதை முடிப்போம்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த வேலை திட்டம் முடியுது. அதே மாதிரி கடற்கரையில கொட்டப்பட்ட அந்த கல்விகளுக்கு அந்த வாகனங்களுக்கு போய் பார்க்கும் அந்த கடற்கரை வழியை எப்படி எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி போன கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்து அதை செய்து முடிக்கணும். இன்னும் பட்டு சொல்லி அறிவிக்கிறது, புறம் இல்லைன்னு சொல்லி அறிவிக்காது.
வார 26 ஏதாவது உள்ள போட்டாக்கா நம்மளோட டிரெக்டர் ஜெனரலும் போன நவம்பர் வந்து பார்த்து நாங்கள் கேட்டு வைக்கிறாங்க. அதுக்குலாம் அவர் சொன்னாங்க வந்து ஏதாவது ஒரு வைனிகர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் அடியில் போட்டு செய்யணும்னு சொன்னாங்க. இல்லாட்டி ஃபாரின் ஃபண்ட் ஏதாவது ஒன்றுலாம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ கடைசியாக ஜெயிக்காண்ட ஜப்பான் ஜெயிக்கா டீமும் வந்து பார்த்தேன். இவருக்கு இன்னும் தெரியல ஏதாவது செய்ய புரியும். மூன்று பாலம் இந்த ரோட்டில் இருக்க 3 பாலம். ஒன்று வந்து மெருது ஸ்கூலுக்கு முன்னால் பக்கத்தில் இருக்க பாலம் 52 அடுத்தது வந்து 53 ஒன்று வந்து இதில் வந்து 3 பாலங்கள் வந்து செய்கிறது கண்ட்ராக்டரே பார்த்துங்க. ஐசிடிபி ப்ராஜெக்டுக்கு அடியில் அதில் வந்து முதலாவது வந்து 51 ஒன்றுன்றது வந்து டிக்கெட்டுக்கும் கொலையடிக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம் ஒன்று. அதோடு சேர்த்து ஒரு 100 மீட்டர் ரிட்டைன் செய்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. அடுத்து 53 ஒன்று மற்ற 55 2ன்றது இங்கே ஸ்கூல் அடியில் இருக்கிறது. இவ்வளவு வந்து அந்த ப்ராஜெக்ட் கூட மட்டும் செய்யப்படும். அதில் செய்யப்பட போகுது. அதில் அந்த பாலங்கள் கட்டப்படைக்குள்ள பொதுமக்களுக்கு சில இடையூறுகள் இருக்கும். அது தொடர்பாக காலக்கிரமத்தில் அறிவிக்கப்படும். அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம். என்னென்னா ஒரு பாலம் அது முழுமையாக அகற்றி செய்யப்படுகின்ற தேவை இருக்கிறபடியால் போக்குவரத்துக்கு மாற்றுப்பாதை ஒழுங்குகளையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அதனுடைய பொதுமக்களுக்கு நீங்கள் சந்திக்கிறார்களுக்கு அது தொடர்பான தெளிவை கொடுக்கிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் அனுப்பியிருந்தாங்க. அதுல இந்த 9 வீதியும் 8 வீதி கிடைத்திருக்குது. வருகிற ஆண்டுக்காக மைலிசிட்டி வீதியும் டிஎஸ்டிஜி நிதி மூலம் செய்ய இருக்கின்றோம். மேலதிகமாக மகாத்மா வீதி திருத்தம், அடுத்தது மாரம்புலம் வீதி திருத்தம், அடுத்தது ஓயாவத்த வீதி திருத்தம், அடுத்தது சிங்கநகர் வீதி திருத்தம், அது ஏற்கனவே வந்திருக்க பிலாபடி வீதி திருத்தம், பில்வளை வீதி திருத்தம். இந்த வீதிகளுக்குரிய நாங்கள் அனுப்பப்பட்டதில் இந்த வீதிகளுக்குரிய அனுமதி இன்னும் மாநிலத்திலிருந்து கிடைக்கப்படவில்லை. இது நாங்கள் இந்த 8 வீதியும் செய்யப்படும் பட்சத்தில் இப்போ வேகமாக நாங்கள் இதுக்குரிய 9 அடுத்தது மைலிசிட்டி வருகின்றதுக்குரியது 8 வீதியும் தற்போது இந்த 2 மில்லியன்ல இந்த மாதத்துக்குள்ள முடிக்கப்பட வேண்டிய வீதிகள். இதை நாங்கள் இந்த ப்ரோக்ரஸை பார்த்து ஓரிரு நாட்கள்ல ஏனைய வீதிகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நாங்கள் 2026 பிஎஸ்டிஜி நான் வந்த 510 மீட்டர்ல ஆல்ரெடி செய்யப்பட்டது. மிச்சம் 80 மீட்டர் முழுமையா அந்த காசோட அந்த ரோட்டு முழுமையாக முடியுது. ஃபுல் எஸ்டிமேட் தான் அது. கான்கிரீட் தான். கான்கிரீட் ரோட்டோ. அந்த இது இந்த 9 வீதியை விட வேற வீதிகள் இருக்குதா? அவரத்துறை பிரதேச சபையில முக்கியமான வீதிகளாக அவர்கள் கௌரவ பிரதேச சபை நகரசபை உறுப்பினர்களுக்கு வணக்கம். நான் பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் என்ற வகையிலே என்னுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொலிகண்டி வட்டாரத்திலே பொலிகண்டி இந்து தமிழ் கலவன் பாடசாலைக்கும் முன்பாக இருக்கின்ற வீதி நீண்ட காலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் பலத்த சிரமங்களுக்கு மத்தியிலே பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய கோரிக்கை என்னை நிறைய தரம் வந்தடைந்திருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதுல என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த 13 வீதியும் உடனடியாக இந்த 31 செய்வோம் என்ற அடிப்படையில அந்த இலகுவா செய்து முடிக்கக்கூடிய வீதியெல்லாம் நாங்கள் எடுத்திருந்த நாங்கள் பண்டார டிஓ மற்றது எங்களோட மெம்பர் மாற்ற உதவியோட இதை எடுத்து நாங்கள் நாங்கள் நிறைய தேவைப்பாடு இருக்குது. ஆனால் உடனடியாக 31 செய்ய வேண்டிய வேலை நாங்கள் உருவாக்கினாங்க. ஏனைய வீதிகள் தொடர்பான விவரம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வேலத்தை முடிப்பதற்காக இந்த குறிப்பிட்ட ஒரு மனிதர்களுக்கு அந்த கிடைக்கிற நிதியும் குறைவாக இருக்கிறது. நாங்கள் நிதி அதிகமாக நிதி எடுத்து இந்த 31 முடிக்கிறான்றதும் பாரிய சவால். நாங்கள் வடமராட்சி எங்களுக்கு 2 பிரதேசம் வடமராட்சி கிழக்கும் வடமராட்சி வடக்கிலையும் வடக்கில இந்த 13 வீதிகள் தான் எங்களால் முதல் கட்டமாக செய்கிறார்கள் அனுப்பியிருக்கோம். அது சார் ஒரு 300 meters சார். Please consider about this road sir. என்னால்
பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் போட்டுருக்கா சார் ஆல்ரெடி போட்டிருக்கு சார். இப்போ வந்து வெள்ளம் நிற்குது சார். அதால வந்து ஸ்கூல் மண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெள்ளம் நிற்கிறது கூட வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சது சார் கண்டிப்பாக வேண்டாம். அது தார் ரோட் தான். நாங்கள் வேற கான்கிரீட் ரோடு போட்டபடியால் அது தாருக்கு மேலே வெள்ளம் நிற்கிது. வெள்ளத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை தான் நாங்கள் செய்யணும். போதிய தாருக்கு மேலே நீங்கள் திருப்பியும் போட்டால் வெள்ளத்தை ஓடக்கூடிய ஒரு வெள்ளத்தை ஓடக்கூடிய செய்தால் தான் அந்த வேலத்தை வெட்டி அளிக்கும். ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் வெட்டி அப்படியான தேவைக்கு அந்த அது சார் இருக்கா பார்த்து சார் அதுக்கான ஒரு நாங்கள் ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவோம் சார். என்ன மாதிரி டிசிஷன் இருக்கா எடுப்போம் சார். ஓகே நன்றி சார். பாடசாலை வடக்கே அமையோட அப்படியா என்னன்னா குறிப்பாக அந்த பாடசாலை பிள்ளைகள் பயணிக்கிற பாதை சப்பாத்தெல்லாம் போட்டு பண்ணிக்க போயிடல சிறுத்தை வரக்கூடாது. அந்த விவசாயிகள் மீனவர்கள் அப்படியா மாதிரி விசனமாக குழந்தைய போடும். அது ஜீவன் போடுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லை ஜூரிஸ் போடுறதா பிரச்சனை இல்லை, போகிற பிரச்சனை இல்லை. சரியா? எனவே அது முக்கியத்தை கருதி அதை கலந்துரையாடி அடிபடாமல் எது முக்கியத்துவம் தேவையோ அதை கலந்து போடணும். அப்போ இதில் வர 9 மிச்சம் 5 விதி சரியா உறுப்பினர் சரியா சபையில தீர்மானத்துக்கு அமைய தான் நாங்கள் அலுவலக போட்டிருக்கோம். பாடசாலை இருக்குது. அதுக்கு பாடசாலை பருத்துறை பொன்னாளி வீதியிலேருந்து உள்ள போறதுக்கு ஒரு 200 மீட்டர் பாதை இருக்கு. அது இதுவரையில புனரமைக்கப்படவில்லை. அது முக்கியமாக செய்ய வேண்டிய பாதை. இந்த பாதை பாடசாலை வீதி பருத்துறை 4ஆம் வட்டாரத்தில் 4ஆம் வட்டாரம் சக்கோட்டை சேர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கு. அது வந்து ஒரு பழைய பாடசாலை 150 வருடங்கள் கழிந்த பாடசாலை. இவ்வளவு காலம் அது வந்து கோயில் உழவுனாலதான் பாடசாலைக்கு போய் வந்தாங்க. அதுக்கு பாடசாலைக்கு எந்த வீதியும் இல்லை. இப்போ இந்த வெள்ள காலங்களில் சப்பாத்தெல்லாம் நினைஞ்சுதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த வீதியை நான் தவிசாலையில கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். அலுவலகத்தில் போய் கதைச்சிருக்கிறேன். நான் உறுப்பினர் முன்னாள் பிரதேச உறுப்பினர். அந்த ரீதியில இந்த வட்டாரத்தை பற்றி நன்கு அறிந்தவன். அந்த வகையில் அந்த பாடசாலை வீதி முக்கியமாக செய்ய வேண்டிய புனரமைக்க வேண்டியவில்லை, முக்கியமாக புதுசாக வடிவமைக்க வேண்டிய பாதை. எனவே கூடிய கவனம் எடுத்து அந்த வீதியையும் இந்த 26 நாங்கள் அந்த 30 வீதியாக எடுத்திருக்கிறாங்க. மேலதிகமாக வருகின்ற வருடத்துக்கு எங்களுக்கு நிதி கிடைக்கும் பட்சத்தில் பல வீதிகள் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் செய்கிறார்கள். அதுக்குள்ள அந்த வீதிகளும் உள்வாங்குவோம். உள்வாங்கி இருக்கிறோம் போது மேலதிகமாக தேவைன்னா உள்வாங்கி அனுப்புவோம். நிதி கிடைச்சா கட்டாயம் கண்டிப்பாக அந்த வீதி செய்யணும் சார். அதை தாய்சாளரும் கூடிய கவனம் எடுத்து செய்யணும்னு கேட்டுக்கணும். நன்றி. முதலாவது மைக்கல் இது வந்து ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அது மாறி காலத்தில் மட்டும் இல்லை, கோடை காலத்திலையும் இந்த கொட்ட சொட்டை இருக்கிறோடைய அந்த தண்ணி அதுகளை வெளியில் ஓப்போ பண்ணுறோடைய சிரமமாக இருக்குது. அந்த பாதை சிரமம் போடப்பட்ட பாதை. அது பாடசாலை இந்த கற்கோளம் விளாட்டுப்படை அந்த இதாக்கள் இந்த பாதையை தான் உதாரணமாக பாவிக்கிறது. அது செய்யும். அதே மாதிரி இந்த பாதையும் வந்து கோடையில், ஆனால் மழை காலத்தில் மண் பாதை தானே பாவிக்க முடியாத நிலைலாம் இருக்குது. அது எங்களை பிரதான வீதியோட இணைஞ்சிருக்கிற பாதை டிஎஸ்எல்ஸுக்கு முன்னால் உள்ள பாதை இருக்கிற 11ஆம் ரோடு. பல விதமான வீதிகள் இருக்கிறது. வந்திருக்கு. சேதமடைஞ்ச வீதி தான் போடலாம். அதனால நாங்கள் எந்த இதுவும் கொடுக்கப்படவில்லை. 11வது மாதம் படுத்தால பாதிக்கப்பட்டதா அதில் டீச்சரும் தரப்படையில அதில் உங்கள் இதில் நன்மை தான் செய்யலாம். என்ன போடுவோம் மண் வீதியை அடுத்த கட்டம் போடலாம். அது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது.
அந்த ரோட் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் வந்து 1 வீக்குக்கு மேலே ஆகுது. பிரதி எனக்கு அந்த தவசாளர் போட்ட பிரதி வந்து எனக்கு வந்திருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா தவசாளர் பார்த்துட்டு தலைவர் உள்ளாட்சி ஆணையாளர் போன்ற உறுப்பினர் தவிசால சொல்ற எஸ்டிமேட் போட்டு அனுப்பியாச்சுண்டு. ஆனா ஏன் அந்த எஸ்டிமேட் போட்டு அனுப்பினா அந்த ரோட்டை போய் பார்த்துருக்கோம். கொஞ்ச நாளைக்கு போய் பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரோட் சொல்றது. பல வீதிகள் இருக்கிறத நான் கொடுக்கல. உண்மையில பாதிக்கப்பட்ட எந்த போன நோக்கத்துக்காக நான் பெற்ற எடுக்கப்படவில்லை. நீங்கள் தெரிவிக்க அந்த வீதி முக்கியமான வீதி தானே. இதனாலே உங்களுக்கும் சில நேரம் சங்கடமா இருக்கலாம். ஆனா அது இல்லை, நீங்கள் இதை பிரதேசத்திலிருந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் கொண்டு போகிறீர்கள். ஏன்னா நீங்க உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேவைகளை உங்களுடைய திட்ட நகரத்துக்கு பெற்றுக் கொள்கிறீர்கள். சம்பந்தமாக நாங்கள் கலந்துள்ளோம். அவர்களிடம் அதே பாதையில் செல்கிறார்கள் என்பதை தான் நான் நான் கேட்கிறேன். சரி, ஏற்பாட்டுல வந்து கதிரியல் மேசையில் அறிஞ்சு தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் அப்படி என்று ஒரு யூஸ் பண்றா இப்போ கூடுதலா போகுது. அதை இல்லையாண்டு யாரும் மறக்க முடியாது. அந்த வகையில அப்படி ஒரு உள்ளூராட்சி சபையில் இருக்கிற ஒரு உறுப்பினரை போடைக்க அப்படியான இன்னல்கள் கருத்து அது மக்கள் அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டா அவரும் ஏற்றுக்கொள்ற மீனிங் வந்து அந்த கருத்தை நான் உள்வாங்கி சரியானதுக்கு நான் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறேன். தலைவர்களுக்கு ஆனா பதவியில் இருக்குது அவரை போடணும் மட்டும் குறிப்பிட. ஆனா நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள் அந்தந்த பகுதியில கட்டாயமாக தவிசாளர் பதவி நிலையில தலைவர். என்னன்னா இது வந்து ஒரு அரச பதவி இருக்குது. இப்ப இந்த பரிந்துரை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கு நான் தலைவர். என்ன உங்களுக்கு கேட்டு போடுங்க தானே, உங்களுக்கு கேட்டு போடுங்க சரிதானே. அப்ப நான் இந்த 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 கூட்டத்தை கதையால எறியாம அல்லது வேறு செய்யாம நடத்துறதா இந்த நோக்கம். அதாவது உங்க எல்லாரையும் மதிச்சு சரிதா, சகலரையும் மதிச்சு உங்களுக்கான எல்லா ஒத்துழைச்சு கூட்டத்தை கொண்டு வர என்ன நோக்கமா இருக்கு. அதே போல சமூக சக்தி வேலை திட்டத்தை சிறப்பான முறையில கொண்டு வரதுக்காக இதுல பொருள் இது என்னால நியமிக்கப்பட்ட ஆக்கள் சரிதான். நியமிக்கப்பட்ட சொன்னா அதை என்னோட இணைச்சி வேலை செய்யக்கூடிய ஆக்கள் தான் இருக்கு. ஆனா அவர்கள் இப்ப நீங்க என்னோட வேலை செய்யக்கூடிய என்னோடையால அவங்களும் கூட சேர்த்து அவங்க வேலை செய்வார்கள். ஒரு நியமித்து அப்படியாவது குழப்பம் இருந்த பொழுது முறைப்பாடம் தான் எனக்கு பிசா சொன்னீங்க சொன்னால் அதை நான் கவனத்துல கொண்டு அதுக்கான உங்களுக்கு நான் செய்வேன். அதுல இருந்து நிறைவேற்று தர பிரதம நிறைவேற்று தர அதிகாரி தவிசாளர், பிரதம கணக்கு உத்தியோகத்தர் தவிசாளர். அந்த அடிப்படையில மக்களால தெரிய வந்தாலும் அந்த நிறுவனத்தின் பிரதான தலைவர் அவர் தான். அவர் மக்களால் தெரிஞ்சு வந்திருக்கிறார். இந்த சரி அது என்ன இல்ல இதுல இப்ப நாங்கள் தேவை என்று சொன்னா நாங்க எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு இது வந்து எனக்கு தனி வேலை திட்டங்கள் இருக்குது சரியா. அப்ப உங்களையும் எங்களையும் இணைச்சு அதுக்குள்ள ஒரு வேலை வேலை திட்டம் தான் இந்த வேலை திட்டம் சரிதானே. எனவே அப்படியான வேலை திட்டம் வந்து சுமூத்தான முறையில நடக்கிறது தான் நீங்க கண்காணிப்பை செய்யுங்க. எங்களோட கலந்துரையாடுங்க பிள்ளைகள் சொன்னா அவ்வளவுதான். சரி இதோட நிப்பாடம் பொதுமக்கள் ரீதியா தெரிவு செய்யுங்க. சரி இது
இது வந்து கவனி வேண்டாம். இது வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்படுற விடயம். சரியா? ஒரு சமூகத்துக்கு தலைவராக இல்லை. ஏன் சொல்லப்பட்ட கட்சி என்று பார்க்க வராங்க. ஏன் சொல்லப்பட்டிருந்தால் எந்த வேலைக்கு இல்ல எந்த வேலைக்கு உங்களுக்கு ஒவ்வொருக்கு வேலை இருக்குது. ஒரு முறையில நீங்க வரலாம். சரியா? இது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை திட்டத்தை இலகுவாக கொண்டு போறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மக்களுக்கு நன்மை கிடைத்தால் சரியா? அப்படி சொல்லலாதீங்க. அப்படி சொல்லலாம். அப்படி நான் என்ன இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தாழ்வான கொண்டவள் இதுல நான் ஐந்தாவது வீடியோத்துக்கு நான் பாருங்க. விவசாய போதனாசிரியர் கடத்தொழில் பரிசோதனை என்ற குழந்தை இருக்கலாம். இதுல நீங்கள் அரசாங்க உத்தியோக சம்பந்தமா தான் நீங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க. அந்த கிராம மட்டத்துல ஒரு கடத்தொழில் பரிசோதகர் ஒரு விவசாய போதனாசிரியர் இருக்கிறார் என்றார். அவருக்கு கீழே அந்த சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதி ஒரு கடத்தொழில் சங்க தலைவரோ அல்லது கமக்கார அமைப்பின் பிரதிநிதியோ அதை கலந்து கொள்ளும். அப்பதான் சரியான நான் உள்ளடக்கம் கூட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்கிறேன். அதுல வந்து சேர்ந்து விடலாம். இது வந்து பதவி வழியா வந்து தஞ்சி உத்தியோகத்துல போட்டு இதுல தயவு செய்த ஒரு விஷயம் இதுல என்னன்னா இதுல காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்கள் வந்து சுற்றுச்சுவத்துக்கு அமைவான நியமனங்கள். அதுக்குள்ள இந்த ஒவ்வொரு கிராம மட்ட அமைப்பிலையும் 10 தொடக்கம் 15 கிராம பிரதிநிதிகள் அதில் உள்ளடக்கப்படுவார்கள். அது தொடர்பாக இன்னும் எங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்புகள் நிறைவுறாதபடியால் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இதுல சொல்ற 35 தலைவர்கள் மற்ற அந்த அலுவலக ரீதியான உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு கிராம சங்க அந்த சபையிலையும் 10 தொடக்கம் 15 பிரதிநிதிகள் உள்ளடக்கப்படுவார்கள். அது காலக்கிரமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அது உங்களுக்கு தெரிய வரும். வேண்டுகோள் முன்வைக்கிறேன். வடமாட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சங்க சமாசத்தின் தலைவர் நடிகையில குடும்பங்களால் போட்டிருக்கிறீர்கள். இதுவரையில எங்களுக்கு எந்த நிவாரண கொடுப்பனவுக்கான பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அண்மையில் நடந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்புகள் குழு கூட்டத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கே மன்னார் மாவட்டத்திலே ஜனாதிபதி அவர்களாலே மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற அங்கே கூற்று இடம்பெற்றிருக்கின்றது. இதுவரையிலே யாழ் மாவட்ட மீனவர்களுக்கான கொடுப்பனவுகளோ அவர்கள் தொழிலால் பாதிக்கப்பட்டதற்கான இழப்பீடுகளோ கொடுக்கப்படவில்லை. எனவே மீனவர்கள் சார்பாக வடபகுதி மீனவர்கள் சார்பாக நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த நிவாரண கொடுப்பனவுகளை யாழ் மாவட்டத்துக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கிறேன். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஆக்கள் 2 வகையான பாதிப்பு இருக்கு. ஒன்று வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆக்கள் தான் இதை சொல்லப்பட்ட விடயங்கள். நேரடியாக வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதை விட மறைமுகமாக பாதிக்கப்பட்டார்கள் இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த வானிலை அறிவிப்புகள் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் வந்து கடலுக்கு போற இல்லை. இப்போ அது உண்மையிலேயே நோபலான ப்ரொசீஜர்ல இல்லை. இப்போ இது டிட்பா புயல் காரணமாக தான் இந்த சர்வே இருக்கு. அந்த வகையில அப்படி அந்த வகையில இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க கதைச்சிருந்தோம். அனுபவத்தில் சொன்ன ஜனாதிபதிக்கு அறிவித்து இருக்கிறாங்க. பிறகு மன்னார்ல சொன்ன பொழுது அந்த விஷயம் கொண்டு வரப்பட்டது. அப்படி பார்க்கிற பொழுது இப்ப அந்த 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 சர்வர் முழு நாட்டுக்கு தான் இருக்குது. முழு நாட்டுக்கு தான் அந்த சர்வர் இருக்குது. அந்த பாதிக்கப்பட்டாங்களுக்கு அது அந்த திணைக்கிறது கடற்கொலை திணைக்கிறது அந்த பதிவுகளை மேற்கொள்ளுது. அதுக்கு டிஎஸ்ஓ மேற்கொள்ள நினைக்கிறேன். கடல் 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 சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட்ட மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு சம்பந்தம் எஃப்ஐ இருக்கிறீங்களா? பல கிணறுகள் ஆவணங்கள் அளித்ததால பதிவுகள் இல்லை. அந்த அடிப்படையில் அது ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தை கொண்ட கிணறின் அடிப்படையில் அது நாங்கள் ஒரு சுற்றுலா மையமாக கூட அதை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு.
நாங்க தொல்லியலுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்பால எங்களோட பிரதேச சபைக்குள்ள இருந்தால் அது பிரதேச சபைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியதாக அது ஏற்கனவே தொல்லியல் துறையில தான் இருக்குது. இல்ல இது என்னன்னா 2017ஆம் ஆண்டு நீங்கள் 2017ஆம் ஆண்டு ஊர் மக்கள் அந்த கிணறை வந்து பக்கத்து முன்வீட்டுக்காரர் தூங்க போறோம்னா லெட்டர் போட்டவங்க தொல்லியத்தினத்துக்கு அப்ப வந்து அதை வந்து தொல்லியத்தினங்களும் கையா தங்கண்ட எடுத்தது. அதுக்கு பிறகு இலக்கடை வந்து துப்புரவு வைக்கம் இருப்பாங்க. ஆனா அது பயங்கர என்னன்னு சொல்ல ஆபத்தான கிணறுண்டபடியா மக்கள் போய் வர போக்குவரத்து எல்லாம் பிரச்சனைக்குரிய வேலையா. அதுல ஒரு இடவுல தெரியாத ஒருத்தன் வந்தாங்கன்னா விழுந்து. ஆனா கட்டாயம் இதை ஏதோ ஒரு வகையில புலனமைச்சர்கள் சுத்தவர்கள் நெற்றடித்தவங்க கொடுத்த அந்த எஸ்டிம் அடிப்படை செஞ்சா ஒரு ஒரு சுற்றுலா இதாவே நாங்கள் பயன்படுத்தலாம். இது 2017ஆம் ஆண்டே தொல்லியல் பொருள் தொல்லியத்தினர்கள் தான் எடுத்துட்டா. அதிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டு நேரடியாக செய்ய அறிவிக்கப்பட்டது. ஆனால் மேற்கொண்டு இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. டிரெக்டர் நாங்கள் செய்கிறேன் அறிவிக்கப்பட்டு மேற்கொண்டு இது பார்த்தா தான் தெரியும். ஆனா அந்த உடம்பு கவனிக்கிறீங்க. போன வருஷம் முடிக்கிற நிதி எங்க போச்சு? என்னன்னா எங்களுக்கும் வந்து போன வருஷம் கிராமிய ஒதுக்கிறேன்னு சொல்லி அறிவித்தது. அதான் இப்ப கிட்டடியில நவம்பர் மாதம் டிரெக்டர் வந்தா அடியில் ரெக்ரேஷன் வந்தா தான் அறிவிக்கப்பட்டது வந்து அது அந்த நிகழ்ச்சியில இருந்து எடுத்தாச்சு. அந்த நிதி எடுத்தாச்சா? அதுல இருந்து எடுத்தாச்சுன்னு அறிவிக்கும். ஆர்டிஏக்கு வந்து அதாவது பொன்னால வீதிக்கு வந்த நிதியை வேற இடத்து கொண்டு வர என்ன எடுத்தீங்க? நீண்ட காலமா அந்த வீதி போடாமலே இருக்கிறேன். ஆடியோட காலத்தினால் அதுவுமே நிறைய காலம் இராணுவ தளம் மூடப்பட்டிருந்தது. இப்போ நாங்கள் அதை வாய்க்கால திருப்பி கிண்டி உருவாக்க 2 கிலோ இந்த சேதம் கொண்டு வந்துட்டோம். உண்மையை சொல்லத்தானே நாங்கள் அவர்களோட கலைக்கு அவர் சொன்னார்கள் கடந்த 10-15 வருடங்கள் மகாராஷ்டிரன் டெய்லியும் அது இல்லாமல் போயிடும். அந்த டெக் சின்ன பாருங்க டெக் கொண்டு போட்டுருக்காங்க. அது இல்லாமல் போயிடுது. அப்போ நாங்கள் இப்போதைக்கு கைவிங்கிறது போக்குவரத்து கிடைச்சதா இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை கேட்டால் நாங்கள் மார்க்கெட்லேருந்து தாண்டி போவதில்லை கடன். அது ஒரு பெரிய இடைகிறாங்க. அப்போ நீங்கள் ஜனவரி பெரும்பாலும் சாத்தியக்கூடு இருக்குது. நாங்கள் ஒரு கால பேசிக்கலாம். இப்போ சரி கண்டால் இதில் போக்குவரத்து கட்டானா இப்போ உடனே ஒன்று செய்யலாம். உங்களுக்கு மாட்டு பாதை பிரிக்கணும்னு சொல்லி இன்ஜினியர் தெரிவித்து ஜனவரி அவர்கள் சொன்னாங்கன்னா ஜனவரிக்கு பிறகு அதை புதுசாக இன்வெஸ்ட் இல்லை அதை பதிச்சோ இல்லை ஒதுக்கீடு கேட்டு அதை செய்யலாம்னு சொல்லி அது வந்து இன்வென்ட்ரியில 15 பேரம்பரைக்கும் உடஞ்சி மாட்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்கு நிதியை விட்டு செய்யலாது நிதி இல்லை. சமூகத்துக்கு அல்லது இந்த வீதியில இல்லாம என்னட்டு காலாவது போகுது. அந்த வீதியில இருந்தா பால என்னட்டு காலாவது போறது. எங்களோட ஆடியது இல்லை. இப்போ இவே யாரோ ஒரு 14 நாள் குறிப்பிட்ட வழியாக அதில் கண்டிப்பாக இருந்தால் எங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு இது அமைப்பு பான அமைப்பு வந்து அதை இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ என்ன அறிவிச்ச செக்ரட்டரி அறிவிச்சது வந்து தற்சமே வந்து செய்தீங்கன்னா எங்களால் வேற ஆல்டர்னேட்டிவ் பாதை ஒரு தச்சு அது உடஞ்சி ஏற்கனவே எங்களுக்கு அறிவிக்காம கிளியர் பண்ணதால உடையில எங்களுக்கு கல்விக்கு வெளியில வந்து ஓட்டை வந்து வந்துச்சு. அது எங்களை அறிவிச்சிருந்து நாங்கள் முறை ஏதாவது சொல்லியிருப்போம் என்ன செய்யணும். அது ஒரு பிரச்சனை. இப்போ நாங்கள் என்னன்னா ஜனவரிக்கு மழைக்குள்ள ஏதாவது இருந்தால் நாங்கள் அட்டன் பண்ணிடலாம். கடைசி வருஷத்துல ஜனவரிக்கு அடுத்த வருஷம் ப்ரொஜெக்ட்ல அடுத்த வருஷம் எலக்ட்ரேஷன்ல ஏதாவது ஒரு முறையில போட்டு நாங்கள் அதை செய்யறது தான் அறிவிச்சது. தற்சமயம் செய்கிறது அவ்வளவு உசிதம் இல்லை. அதை கிளீன் பண்ணி போய் அவைகளும் பெற்று வைக்கிறோம். அந்த தண்ணி போட வழியாக அதை விட்டு ராணுவம் தான் அதை செக் பாயிண்ட் இருந்தபடியாக அது வந்து பண்ண போட்டு அடைச்சி விட்டது. அப்போ இது வந்து நாங்கள் இப்போ செய்ய ரோட்டு ஓட விட அதுக்கு வந்து கீழாக போட்டுப்படுது. அடுத்தது இன்னொரு நீங்க அனுபவம் தற்காலிக பாதை என்னது காப்பாற்றலாம் அவ்வளோ ஓட மறைஞ்சிருக்கிறோம். ஒரு பக்கத்தால் தான் போகுது. அரைவாசியும் நிப்பாட்டி பாதிப்பு இல்லாத இருக்குமா? அது வரைக்கும் பாதிப்பு இல்லாத இருக்கும். மற்ற இன்னொரு பாதை இருக்குது அரியூட்டி பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பாடசாலைக்கு முன்னாலே அதுவும் பதிவில் இருக்கும் தெரியல. அதுவும் வந்து தெற்கால இருக்கிற தண்ணி எல்லாம் வடத்துக்கு போறதுக்கு அந்த பாதை நான் அந்த பாலத்துக்குள்ள கொண்டு வந்தா கீழ்பக்கம் ஃபுல்லா கம்பி எல்லாம் உடைச்சு கீழே கொண்டு போயிருக்கு. அப்ப அந்த பாலத்துக்கு அடியில் தான் இப்ப காப்பேட் இப்ப தற்சமயத்துல போட்ட ரோட் போட்டிருக்கேன். ஆனா அதை பற்றி எந்த ஒரு தரவும் இல்லை. அதுவும் வெளியில இருக்கோ இல்லையோ தெரிய இல்லை.
இப்ப முதல்ல நீங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வல்வெட்டித்துறையில இல்லாத இன்வென்ட்ரியில இல்லாததுக்கு பார்க்க சொல்லுவோம். இன்வென்ட்ரியில இல்லை என்று சொன்னா இருக்கிறதாவே இப்ப நாங்க என்ன திருத்தி வைக்கிறோம், யாரை கொண்டு திருத்தி வைக்கிறது? இன்வென்ட்ரி கொண்டோம் மாதிரி வெள்ளத்துறை நகராட்சி மன்றத்துக்கும் வெள்ள முத்துமாரியம்மனுக்கும் ஆல்ரெடி விடப்பட்ட பிரதேசத்திலையும் ரோடு பயங்கரமா செய்யப்பட்டிருக்கு. ஆமிதா பாடசாலையில தற்காலிகமாக செய்தது அந்த மாதிரியாவது உடனடியாக பொதுமக்கள் சிரமமின்றி போய் வர்றதுக்கு ஆர்டிஎஃப் சொல்லுது அந்த காசெல்லாம் திரும்பி போட்டுது. பொதுமக்கள் அத்தியாவசியம் அந்த ரோட்டு துப்புரவா பாதிக்க முடியாது இருக்கிறபடியா ஆர்டிஏக்காரர் சொன்ன ஒன்றுமே செய்யல. 2 மீட்டிங் வச்சு செய்யற ஒன்றுமே செய்யல. அந்த 7 பேருங்களை தெரிய சொன்னதை பொது என்னடா சொன்னது வந்து கட்டிடம் வீட்டுக்காரர்கிட்ட சைன் பண்ணி தருது. அப்ப நாங்கள் அவையிட்ட கேட்டுனாங்க ரோடு எங்க மட்டும் வர மட்டும் நீங்கள் வந்து எல்லையே குறியுமோ நாங்கள் உங்களோட வாரம். ஆனா அந்த வேலை வரையும் எங்களை அன்றைக்கு தெரிஞ்சு விட்டதோட ஆடி அந்த வேலை முடிஞ்சது. அந்த குரூப்ல நாங்கள் எத்தனை வரம் கதைச்சிருக்கிறோம். ஆனா அந்த குரூப்ல பிரதேச செயலாளர் இருக்குது, ஆடியோ இருக்குது, நாங்கள் 7 பேர் இருக்கிறோம். அந்த குரூப்ல எதுவுமே கதைக்கிறேன். எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்காக ஆடியோக்காரர் சொல்லலாம். நாங்க ஒன்றுமே நடக்கிறேன். நீங்க அந்த ரோடு பார்த்து அது எப்படி இருக்குன்னு வந்து முதற்கட்டமா தற்காலிகமாவது அந்த ரோட்டுக்காக செய்து சொல்லி சொல்ற 2 இடம் வந்து நாங்க வைக்கிறேன் பிளான் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு மலையாளம் உண்மையாளம் செய்ய ஆடியோ கொஞ்சம் வேலை செய்தி இல்லைன்னு மக்கள் கலைக்கிறாங்க. நீங்க காசு இல்லையா சொல்லி முழு ரோட்டுக்கு காசு இல்லைன்னு நான் சொன்னோம். எனக்கு காசு நான் நேரடியாக ஸ்டூடெண்ட் அதாவது ஜங்ஷன்ல பக்கத்துல வந்து ஏற்கனவே ஒரு மழை விட்டு தரைக்கு செஞ்சுட்டோம். அதுக்கு பிறகு அங்கே நுழைஞ்சதுன்னா எங்களால் அட்டன் பண்ணிடலாம் இருக்குன்னா தண்ணி நிற்குது. அது கொஞ்சம் விட்டு மழை விட்டு தந்துச்சுன்னா நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம். அதை தெரியுமா நான் வரலாம் ஒரு கடவட்டியில மீட்டிங் ஏற்கனவே அடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன். சரிமா பாடசாலைக்கு முன்னாடி 10 மீட்டர் தான் அதை வந்து ஏபிசி போட்டு நேச்சர் பண்ணிக்கிறார். 10 மீட்டர் தான் இல்ல சபை தலைவர் இந்த பழைய இல்லை நல்ல வைத்தியம் வைத்தியம் கௌரவ தலைவர் என்னடா சரி அது வந்து பருவமழை டைம் தானே, மழை போய் தெரியாது எங்களுக்கு. சரி அப்ப இந்த மழை இப்போ எப்படியோ டிசம்பர் மாதம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் நடக்குது. நீங்க அதை பாருங்க. இல்ல என்னடா இல்ல கௌரவ பண்ணு என்ன 54 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி இதுல நான் நினைக்கிறேன் 2+ல கிட்ட பொன்னாலே பருத்துற 2+ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்ட பாஸ் ஆயிரம் நினைக்கிறேன். 2+ அங்க உண்மையா மோட்டரபிள் கண்டிஷன்ல இருக்கு அந்த ரோடு. பருத்துறை பொன்னாலே பருத்துற ரோடுனா இந்த ரோடு இது வந்து 54 கிலோமீட்டர் நீளமான ஒரு ரோடு. நான் யாழ்ப்பாணத்து நீளமான ரோடு நினைக்கிறேன். ஆர்டிஎன் உள்ள ரோட்ல ஏனிவே திருப்பி அந்த மோட்டரபிள் கண்டிஷனா இருக்கிற அந்த பொன்னா அந்த 2+ல திருப்பி இந்த ப்ராஜெக்ட் சென்டர் போல் பண்ணி சொல்லுங்க. உண்மையா வேர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கிறது வந்து தொண்டர்நாட்டில இருந்து அது இன்பார்ட் கிட்டத்தட்ட நான் 47ல இருந்து 54 நினைக்கிறேன். மேக்ஸிமம் 46 47 பிளஸ்ல இருந்து 54 மட்டும் தான் இந்த கண்டிஷன் வேர்ஸ்ட் கண்டிஷன். இந்த டெண்டர் போல் பண்ணி கிடந்தது 2+ல வெல் கண்டிஷன். அது ஏன் ஆர்டிஏக்கு அந்த ரோட்ல அந்த ரோட் நம்பர் வந்து 0 to 54 சேம் ரோட். நீங்க அத கன்சிடர் பண்ணீங்களே அந்த வெல் கண்டிஷன் நம்ம கன்சிடர் பண்ணி டெண்டர் ஒரு ரியல் இங்க வந்து இத புறக்கணிக்கிறீங்க. உங்களோட நீங்க சரியான இன்வெஸ்டிகேஷன் செய்யலன்னு கிளியரா விளங்குது. மற்றது 2 போர் தெரியாது, 2 கல்வெட் தெரியாதுங்க. 3 ப்ராஜெக்ட் பாஸ் ஆயிருக்கு. நான் நினைக்கிறேன் ஆல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாஸ் ஆயிருக்கு. அந்த 3 போக்கும் வெல் கண்டிஷன்ல இருக்கு. மீன் மோட்டர் கண்டிஷன் no major damage and use only widening purpose. பட் நீங்க என்ன செய்றீங்கடா அதுக்கு ப்ராஜெக்ட்ட கொண்டு கொடுக்குறீங்க. இப்போ இங்க இன்வென்டரி ஐலன்றீங்க பர்ஸ்ட் கண்டிஷன்ல உள்ளது. இப்போ இது வந்து முழுதா இது வந்து ஒரு ஆர்டிஏ என்ற அசம்பந்தமான போக்குன்றது தெளிவா பண்ணணும்ன்றது. ஏன்னா இது வந்து ஆர்டிஏ வந்து இந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் செய்யல. இத வந்து திருப்பி மாணவர்கள் சம்பந்தமான அறிவியல் சம்பந்தமான மக்களான கிராமங்கள் பார்த்து சில விஷயங்களை அறிவிக்கலாம். சரி அது நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நினைக்கிறபடி எங்களோட ஹெட்வர்ஸ் வந்து டிசைன் பண்றது வந்து எதுவும் செய்யலாம் அந்த இதை செய்து இடையில சின்ன சின்ன இடங்கள் விடுபட்டதால செய்ய பிக்சர் கொண்டு தான் செய்வாடுது. அது வைட் மினிமம் ப்ராஜெக்ட்ல போன வருஷம் செலக்ட் பண்ணி செய்வாடுது. இந்தியாவில் இருக்கிறது வந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது வந்து கிராமிய வீதி அமைப்புகளா இலக்கடிச்சோம். தற்சமயம் அதுக்குரிய இதுகள் இல்லையான்னு சொல்லி அறிவிக்கிறதா நாங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதுக்குரிய வழிமுறைகளை தான் நாங்கள் செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த முறை
முன்மொழிஞ்சிருக்கிறீங்க எங்களோட டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியால் அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லி அது வந்து நாங்கள் செய்கிறது ஒரு இது என்ன இருக்கு மெயின் காரணம் என்னன்னா உங்களோட கடற்கரை கொண்டு செய்யறது அந்த ரிட்டர்னிங் ஒர்க் செய்யறதுக்கு கோஸ்ட் கூடன்ற வழியாக எங்களுக்கு அதுக்குரிய கடிதங்கள் எல்லாம் அனுப்பி எங்களோட ரெக்டை ஜெனரல் ஆடியன் ரெக்டை ஜெனரல் கூடி வந்து பார்த்தது நவம்பர் மாதம் அது எங்களோட வீடியோவில் வந்து என்ன இருந்தது அவங்களும் வந்து என்னன்னா பெரிய அமௌண்ட்ன்றபடியா தங்களுக்கு வந்து அதுக்கு சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட் இருக்குதான் பிரச்சனை 4.5 பில்லியன் பெரிய அமௌண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கூடுதலாக உலக அளவில் வந்து நாட்டில் லோக்கல் கவர்மெண்ட் ஃபண்டில் செய்யறது இப்படியோ வந்து சொல்லணும் அன்னைக்கு கூட அந்த கூட காசுகள் எடுக்கட்டு ரோட்டு போகிறதுக்கு மட்டும் சொல்லி ஏன்னா ஐடியா இல்லை அப்போ நாங்கள் வரையத்தில் தெளிவாக சொல்லணும் இந்த வீதி உண்மையாக கட்டாயம் போடுறோம் நீங்கள் அதை ஒரு அட்வைஸை கொடுங்க கூட ஒரு ஷாமல் கூட வருது மீடிங்கோ எங்களோட பீடி சேனல் எல்லாருக்கும் இது சம்பந்தமான எல்லா இதுவும் இருக்கு அதுக்குரிய சோஷியல் ஃபண்ட் ஏதாவது வெரிஃபை பண்ணினா மேற்கொண்டு செய்யணும் அதை நாங்கள் போடுவோம் இந்த ஒரு பிரச்சனை பிறகு அப்போ நாங்கள் போடுறோம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் தகவல் போகணும் அது இஷ்யூ ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை கொடுக்கக்கூடாது இப்போ அங்கே 2வது கிலோமீட்டர் வந்து ஒரு தொண்டு கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி இதில் இப்போ 400 மில்லியனுக்கு 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி இந்தியாவிலே மெயின் அதை டோட்டலாக தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க புனரமைக்கிறதுக்குரிய பொறுப்பும் பொறுப்பும் நீங்கள் முன்னா கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கோவம் இருக்குது உடஞ்சிங்கண்டா கட்டமாக செய்தால் கட்டமாக செய்து அறிவுறுத்தல் வராத நாங்கள் ரிட்டர்னிங் கூட செய்யணும் ரிட்டர்னிங் கூட செய்தாலே ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ரிட்டர்னிங் கூட நீங்க சொல்லணும் இதுக்காக சொல்லணும் இந்த முதல்ல எங்களுக்கு ரீப்ளே வரையில் என்ன செய்கிறேன் அவர் தலைவர் இருக்கிறாருன்னா ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டது 400 மில்லியன் ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அந்த 3 கிலோமீட்டர் புனரமைக்கிறேன்னு சொல்லி அந்த புனரமைப்பின் முன்னேற்றம் என்னன்றது இப்போ கடந்த கூட்டத்திலையும் இதை கதைச்சிருக்கிறீர்கள் இப்போ 2 மாதம் கடந்து இதை கதைக்கிறீர்கள் ஆனபடியாக அதில் முன்னேற்றம் என்னன்றதை சேர்க்கிறேன் அது வந்து கிராமிய ரீதியால் செய்கிற அறிவித்து தொடங்கிட்டு பிறகு அதுக்குரிய இதை வந்து நேரடியாக எங்களை செய்ய சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ அது இதனால எங்களை செய்ய அறிவிக்கப்பட்டவரையும் பிடி லெவலில் வந்து அதுக்குரிய டெண்டர் ப்ரொசீஜர் எல்லாம் நடந்து வந்துருக்கு அதனால அது டிலே ஆகுது ஏற்கனவே வேறு இதில் செய்ய வேண்டிய அறிவிச்சுட்டு அப்புறம் மாற்ற முடியாது எல்லாம் டிலே ஆகுது அதெல்லாம் வேலை தொடங்கி செயல்படும் மட்டும் நினைக்கிறேன் நான் உறுதியாக சொல்லுறேன் அதுக்குரிய 2 ஓடாமட்டா அந்த தான் நான் சேர்த்தோம் மாவட்ட செயலகத்திலேயே செக்யூப்படுத்தி இருக்கிறோம் அதுல பொதுமக்கள் வந்து அதிக அளவு வசிக்கிறார்கள் பாடசாலை மாணவன் திடீரென நாங்கள் மாற்றிடலாம் என்னென்னா பெருவாக தீட்டு வழங்கிட்டு இந்த ரூட்டுக்கு ஓடாம முடியலாம் 2020ஆம் ஆண்டு தலைவர் சாரதி இல்லைன்னு சொல்லிடணும் 2020 ஆண்டுக்கு பிறகு புதிய சாரதிகளை நாங்கள் உருவாக்கு எடுத்து எங்களுக்கு வழங்கப்படும் புதிய சாரதியை நினைக்கப்படவில்லை 2025 மட்டும் புதிய சாரதி இணைக்கப்படவில்லையா கௌரவ தலைவர்களே நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் இதற்கு தீர்வு காண முடியும் அந்த வகையிலே இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கட்டும் கௌரவ தலைவராக இருக்கட்டும் நாங்கள் இணைந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும் என்றது என்னுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை கௌரவ உறுப்பினர் காந்தன் அண்ணா குறிப்பிடுவது போல தொடர்ச்சியாக அப்படி இது அந்த உடனே கொண்டு கூட தொடர்ச்சியாக பலதடை ஒரு தன்மையும் இருக்கு அது ஒரு பக்கம் அடுத்தது அண்மையில நான் நினைக்கிறேன் கந்த சஷ்டி அன்று நிறைய பிள்ளைகள் டியூஷனுக்கு எல்லாம் இங்க பத்துறைக்கு வந்து டியூஷன் கல்வி படிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நின்றவர்கள் அவைகள் பதில் சொல்லி இருக்கிறோம் கந்த சஷ்டி எல்லாரும் லீவு அதால வர மாட்டேன் அந்த பஸ் மூடாத தன்மை அந்த பயணிகள் அவதியுற்ற தன்மை இருக்கு இது தொடர்ச்சியாக அன்றைய தினம் மாதிரி அடிக்கடி நடக்கிற ஒரு பிரச்சனை இது தொடர்ச்சியாக ஒரு முறையாக இந்த டைம் தான் பஸ் வரும்னா அந்த ஒழுங்குல போய் கொண்டிருக்கோம் தொடர்ச்சியா இவர்களை வடமராட்சி கிழக்குல நடக்கிற டிசிசி மீட்டிங்குக்கு வார தன்னை குறைவு அந்த அடிப்படையில இது எங்களோட பகுதியில இருந்து கண்துறையில இருந்து போறவனையே இங்கே கதைக்கூடிய ஒரு கதைக்கோணம் அடிப்படையில நாங்க இந்த விஷயத்தை இந்த இடத்துல கதைக்கிறோம் இது கட்டாயம் ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும் நீங்க கூட கடந்த கிழமை ஊடக சந்திப்புல கூட அதை தெரிவிச்சிருந்த நான் பார்த்திருந்தேன்
அந்த அடிப்படையில் சிறப்பாக சில ஒன்று ஆசாரிய செயற்பாடுகளை செய்யும். கௌரவ பரிசாளர் சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி உண்மையா வடமாற்றி கிழக்கு விசேடமா கவனிக்கும். அன்னைக்கு நான் கூட சாதிச்சேன் பஸ் பிள்ளை ஏற்றி கூட போய்க்கிறேன் உடனே உங்களை சாதிச்சேன்னா சொன்னீங்க உடனே பஸ் விட்டு ஏற்றி சொன்னீங்க. அந்த இடத்துல நன்றி சரியா ரீச்சாக கொடுத்த பிள்ளைங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அப்படியான அந்த பஸ்ஸுகள் தடப்படுறது அல்லது பழுதுபட்டு போகிறதுனா அடிக்கடி காணப்படுது. அந்த கேர்வில் வீதிக்கு ஒரு பஸ் விட்டு விட்டுனாங்க. அப்புறம் அது ரோடு தெரியல எடுத்து அது நம்ம சேவை நிப்பாட்டப்படுது. நாங்கள் என்னன்னா கொஞ்சம் விசேடமா பஸ் வந்து 2 மணி போயிட்டாங்க போயாது இந்த அனந்த இதுக்குள்ளையும் கூட நைட் பாஸ் வந்து நாங்க மருதங்க இதை தாங்கிட்டாங்க ஸ்கூல் பிள்ளைங்க இப்படி ஏற்றுறீங்களா அந்த கோயிலுக்கான விசேஷ வச்சது வச்சு அந்த அந்த எனவே உங்க நன்றி. ஆனா என்னன்னா அந்த அந்த பிரதேச மக்களுக்கு வேற போக்குவரத்து இல்லை. அதை கேட்ட சொல்றது என்னென்றால் இது ஒரு 3 கிழமை தான் இந்த நைட் பாஸ் பிரச்சனை இருக்கு. சேவை முடித்து போனாங்க சேர்த்து சாலையில் வந்து இதற்காக வைத்தியசாலையில் இருக்கு. இப்போ ஒரு சாலை தான் திரும்ப பணிக்கு திரும்பி இருக்கிறேன். அதனால தான் நான் கொழும்பு வந்த சாலையை தான் திரும்ப நைட் பாஸ் விட்டு எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கு. தொடர்ந்து நடக்குது அப்படி சாரதி பெரும் கட்டுப்பாடு நாங்கள் 6.25 எப்போதும் இருந்துட்டான் 1-2 நாள் தான் கூடுதல் அப்படி வேறு தவிர்க்க முடியாதால நாங்கள் சேவை ஆற்றோம். இப்போ 6.25 இந்த ஐயாவது ரூட் ஓடையான்னு சொல்ற 7 மணி 6 ஒரு சாட்டு போகும். இதுல நீங்க ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். மற்ற ரூட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 750 நீங்க பாத்தீங்கன்னா சரியான டைம் சரியா ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த அந்த லைன் சேர்ந்த வந்து மதிக்காத ஒரு நன்மை தான் ஒழிய மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் உங்களை இருக்கும்போது ஒரு கோரிக்கை விட்டுருந்தாங்க டைம் கீப்பர் ஒன்று வேணும், ஒரு டைம் கீப்பரை போடணும். அது நடைமுறைப்படுத்தல. அது அப்ப இதுல வந்து நாங்க ஒரு விஷயம் கலைக்கிறோம் வந்து நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக தான் கலைக்கிறோம் ஒழிய மற்றபடி சும்மா வந்து எங்களை டைம் ஏற்பட்டு இதுல வந்து போற காவாரே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 51ல புறவற்றும் அதே மாதிரி தான். அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் இருப்பான். அதே மாதிரி சிடிபியும் டைம் பார்த்து தான் ஓடுவேன் வேண்டாம். அந்த டைமுக்கு ஸ்கூல் டைமை கவர் பண்ணி ஓடுவோம். ஜனம் பேரம் அப்படியே ஒரு தன்மை இருக்கு. இப்ப டிரைவர் இல்லைன்றது வந்து ஒரு சாட்டுப்போக்கான ஒரு கதை. 30 வருஷத்துக்கு 50 டிரைவரை கொடுக்குறான்றதெல்லாம் நடக்க போறது இல்லை. இப்ப நடக்க போற விஷயங்கள் இருக்குது தானே, அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. எப்ப நடக்கும் நடக்கும் போது எப்பன்னு சொல்லலாதானே சார்? ஒரு நிமிஷம் நான் போட வாரவில்லை. எந்த கதையை கேளுங்க. ஒரு நிமிஷம் இப்ப நீங்க நான் எந்த கதையை கேளுங்க. இப்ப நான் உங்களுடைய ஏற்றுக்கொள்றேன். எப்ப நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. உங்களால நான் அன்றைக்கு மனிதனா சிடிபியால ஓடையாத இடத்துக்கு பிரைவேட் இருக்கு. பிரைவேட் வந்து 75 பஸ் ஓடுது 50. அவங்க 3 நாளை கொண்டா ஓடுறாங்க. இதனால ஓட ஏழாத மக்கள் சரியான கஷ்டப்பட அந்த சிக்கன் ரூட்டால ஒரு பிரைவேட் பஸ் நீங்க ஓட விடுவோம். செல்வவனுக்கு தான் அவைலபிள் இருந்தான். இந்த ஒரு வாழறதுக்கு பேரு கௌரவ தலைவர் அவர்களே, அது சரி நீங்க சொல்றது சரியானது பண்ணா ஓடுறோம். இது வரலாம் சரியா வரையில சரியா 51 வந்து நீங்க கட்டாயம் 51 லைன் எல்லாம் வந்து சிடிபி ஓடுறதே கிடையாது. முழு ரயிலுமே நான் நான் கையில ஓடிக்கிறேன். எனக்கு ஒரு அண்மையில ஒரு சாமான் வந்தது கொழும்புல இருந்து இவர் வந்து அதுலயும் வந்து பேசிட்டு போயிருக்க. இவர் வந்து டிசிபி மீட்டிங்ல சிடிபி தேவையான வயசு நிக்கிறேன். சிடிபி தானே சாமான் கொடுக்குறேன். சிடிபி அடிச்சாங்க. அப்ப அவன் பஸ் அந்த சாமான் கொண்டு பேசிட்டு இருக்காங்க. துப்பாக்கிய நிலைமை 751 பேருந்து தடத்திலே காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்திலே மிகவும் அக்கறையோடு செயல்பட வேண்டிய பொறுப்பு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொள்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே ஒரு வைத்தியசாலைக்கு ஒரு நோயாளியை சாப்பாடு கொண்டே பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த பேருந்து வருமா வராதா என்ற கேள்வி அந்த பொதுமகனுக்கு எழுகிறது. ஆகவே இந்த விடயத்திலே 751 இலக்க பேருந்து ஒரு ஒழுங்கான முறையிலே சீரான முறையிலே இயங்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற கௌரவ தலைவர் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கட்டும், இலங்கை சிற்றூர்தி சங்கமாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சரி, இதுல சிறிய விஷயம் அதுல மக்கள் சொல்ற கருத்துக்களை கேளுங்க, பாசிட்டிவா கேட்போம். என்னன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்க யாருன்னாலும் யாரையா கேள்வி கேட்டா பிடிக்காது. சரியா, என்ன மானுக்கு பிடிக்கிறது நான் கேள்வி கேட்டேன்.
சரியா அப்ப நிலைமை இருக்குது என்ன முடிக்க கேட்டா நீங்க அடிக்கலாம் வரியா அடுத்த கூட்டத்துல நாங்க விளைவு வேண்டாம் இந்த 51 பிரைவேட் 51 பிரைவேட்டும் 50 சிடிபிக்கும் நீங்க ஒரு முடிவு கொண்டாடுங்க சார். அதான் விஷயம் விளக்கிட்டு 10 வாரம் இல்ல சார் முகாமையாளர் இப்படியான விஷயங்கள் சொல்றதை கவனத்துல கொண்டு தூர பிரதேசங்கள் மற்ற பின்னணி பிரதேசங்களுக்கான பஸ் சேவையை சிறப்பாக செய்யணும். நாங்கள் இப்போ இங்கே தான் ஒரு பிக்னியை முடிச்சு ஓடலாம் போகலாம் பக்கத்தில் போகலாம் அங்கே உண்மையாக போகலாம். அதிலேயும் கவனத்தில் கொண்டு சுமூகமாக பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை அவருக்கு தான் வழி வேறே தெரியும். எனவே அதிலே கருத்தில் கொண்டு இந்த ஓடாதங்களுக்கு நான் டிஎஸ்எல் எடுக்கிறேன் அந்த சிடிபி வரையில் அந்த தனியார் வரையில் அவர்கிட்ட கோர்வை கொடுத்தா அந்தந்த அதற்கு பஸ்ஸோட கிட்ட பண்ணாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் இந்த இடத்துல இப்போ ஓடையெல்லாம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் இருக்குது அவனை குழந்தை விட்டா பிறகு நீங்க பூசா உடைக்கலையும் பிரச்சனை பூசா உடைக்கலையும் கட்டுப்பாடான காலத்துல நாங்கள் ஓடினாங்கள் எங்களை தொடர்ந்து ஓடணும் அப்ப நாங்கள் அதை முரண்பாடு இல்லாத மாதிரி கொண்டு போறதுக்கு ஒரு முரண்பாடு முறை கூப்பிட்டு அவைய கூப்பிட்டு வீடியோல போட்டு தப்பு செய்ய சங்கங்கள் கூட போவாங்க. அதிகார சபையில கொடுப்பீங்களா? அதிகார சபையில கொடுத்தா அதிகார சபை வந்து அப்படி தரமாட்டேன்னு சொல்லி நீங்க தற்காலிகமா மக்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கொடுக்குறீங்க. அப்ப அந்த அதிகார சபையோட போனீங்கன்னு சொன்னா சங்கம் போல சொல்லுங்க. போக்குவரத்து அதிகார படமான போக்குவரத்து அதிகார சபையில உண்மையிலே நீங்க கிடைச்ச முடிக்கணும். ஐவேட்ட முதலாவது விஷயம் என்னென்ன ரூட்டோட நீங்க எடுப்போம் அதை தரமாட்டாங்க. அதெல்லாம் சும்மா அதை நீங்க எடுத்து கூட அதிகாரத்துக்கு முயற்சி எடுத்தாங்க அவ்வளவு ரூட் பஸ் சேஞ்ச் ஆகும். 5 மாசம் முதலாம் பாகத்துல அந்த கூட்டத்தை போடுவோம். இதனே அதுக்கு ஒரு டேட் ஒன்று கொடுங்க. எந்தெந்த பஸ் ஓட நீங்க போன மாதிரி அரசாங்க பஸ்ஸா இருந்தாலும் தனியார் பஸ்ஸா இருந்தாலும் அந்த செலவு காலத்துல போட்டி போடு அதுவும் தேர்தல் சொல்லி வேலையில 10 நிமிஷம் பஸ் ஓடி அதிகமான நிதியை அவர்கள் பெற்றுள்ளார்கள். அது சம்பந்தமா அவர்கள் தான் பப்ளிக்ல பேப்பர்ல அவர்கள் விட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் மற்றபடி சரியான இடங்கள் அன்னைக்கு செயலாளரே சொல்லுவா போல இருக்கு. இதான் போன மாதிரி சொன்னாங்க. இதான் போன மாதிரி சொன்னீங்க. அதனுடைய கோரிக்கையை கோரிக்கை தரப்படையில நாளே கொடுப்போம் நாளை கொடுப்போம் உங்களுக்கு உங்களுக்கு அதை அமைச்சரை சொல்லியாச்சு நீங்க செய்வீங்க. சரி இப்ப நீங்க கோரிக்கை கொடுங்க அதை இடம் தருவீங்க. சரியா தலைவர் நாங்கள் செயலாளர்கள் தலைவரோட கதைக்கு ஏதாவது சொல்லிட்டோங்க. அதை பற்றி எந்த விதமான கதையும் அவர் இதுவரைக்கும் கதைக்கல. ஆனால் அங்க இருக்கிற தொழிலாளிகள் ஒரு சிலர்களிடம் வந்து சொல்லிக்கோ உங்களோட தொழில் செய்ய இடம் அளிக்காத அளவு நாங்கள் அளவெடுப்போம். அது கவர்மெண்டால் மட்டும்தான் அரங்கு காட்டி தருவோம் சொல்லி அவர் குழப்ப சூழ்நிலையில நாங்கள் மீட்டிங் போடும்போது அதை மக்கள் கேட்டிருந்தார்கள். அப்ப அவர்களுடைய பாரம்பரியமா தொழில் செய்ய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு செய்ய இடம் தர மாட்டோம் என்றால் எப்படி இருந்தாலும் அந்த மக்கள் குழம்புவார்கள். அதனாலே நாங்கள் கவிதாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக அளவுகள் சரியான முறைக்கு எடுத்துக்கொண்டு அதன்படி இவர் மக்களோட கலந்துரையாடி அதற்குரிய ஒரு முடிவை எடுக்க சொல்லியும் குழப்ப சூழ்நிலையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தாத வகையிலும் இது கிட்டத்தட்ட ஒரு சில மறைமுகமான கருத்துக்கள் பெறுகின்றது. இந்த அரங்கானதை கோரியடி அதாவது லைசோஸுக்கு கிட்ட கொண்டு போற மாதிரி திட்டமிட்டுவதாக இவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை நாடி ஊர் மக்கள் குழம்புகிறார்கள். அதுக்கேற்ற வண்ணம் இவருடைய செயற்பாட்டை நடத்தி செய்யுமாறு தாழ்மை கேட்டுக்கொள்வோம். அந்த அரங்கி
தருவதாக இருந்தது. ஆனா இதுவரைக்கும் அந்த காணி நகர சபைக்கு கையளிக்கப்பட இல்லை. அப்ப நாங்கள் இப்ப அவையில கோரிக்கைக்கு அமைவாக அதுல அத்துமீறி இருந்தாக்களை வெளியேற்றி இருக்கிறோம். இப்ப அவை முறையான ஒரு எங்களுக்கு முன்விளைவு தந்து அது நாங்கள் காணியானவற்றை அனுமதி பெற்று அவைக்கு கையளிக்கிற வரையில இது அரச காணி. அந்த கையளிக்கிற சந்தர்ப்பத்திலே அந்த கடற்தொழிலாளர்களை பாதிக்கிற விடயங்களோ அல்லது அவ்வாறான சம்பவங்கள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை கலந்துரையாடி தீர்த்து கொள்ளலாம். ஏனென்றா அது கரிபுரத்திலே அவர்கள் சில தொழில்களை செய்கிறதுக்கு யாரும் இடைஞ்சல் செய்ய மாட்டார்கள், செய்வது பொருத்தம் பெற்றது. அந்த வகையில நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம். ஆனால் அதை பயன்படுத்தினமா இல்லையான்றது எங்களுக்கு உரிய வகையை அறியத்தாவதோடு அதுக்குரிய முன்மொழிவுகளையும் அவர் உடன்பட்டு கொண்டபடி தவிசாளர் சமர்ப்பிப்பாராக இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். மற்றது பழைய அதனுடைய கட்டிடம் விழுந்து அதை இல்லாட்டிக்கு அது செய்யும் அளவு நாட்கள் கூடுமா இருந்தால் அதை இடித்து தரமட்டமாக்கி தரும்படியும் நாங்கள் கேட்கணும். இன்னொரு காத்துட்டம் வந்து எங்களுக்கு முக்கியமாக தடவாட வசதி வருது. தடவாட வசதி வந்தவுடன் மின்சார வசதியும் நாங்கள் பிப்ரவரி மாதம் கூட்டத்திலிருந்து தீர்மானிக்கிறோம். நாங்கள் அம்மாஜிக்கு எல்லா நிதியும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கூட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். பண்பப்பட்ட நீங்களா இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் பண்பப்பட்ட நிதியில களபாடங்கள் பண்ணி வழி செய்வீங்களா? அதுக்குரிய ஏற்பாடுகள் எங்களால் திட்டம் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த நிறுவனத்தோட இப்ப கதைச்சவர் அநேகமாக நாங்கள் இப்ப 100% இல்லை என்றாலும் அது கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் பெருமளவில் இருக்குது. அது தொடர்ந்து அதை கௌரவ பாராளுமன்ற பெரும்பாலும் நாளைக்கு முதல்ல பாராளுமன்ற கூட்டத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தான் அந்த நிதி ஒதுக்கினார். அப்ப அந்த நிதியை நான் தான் கேட்டேன். அவர் வேற எது ஒதுக்கிட்டது நான் தான் இந்த இதுக்கு பெற சொல்லியேன். அவர் ஓமோடு சொல்றாரு. சரியா? அந்த களபாடம் பண்றதுனால உங்களோட இதுவரை என்னாலும் உங்க கங்க வந்து நீங்க உதவியா இருக்கும் உங்களுக்கு அந்த இது அமையுது தானே. இது ஒரு வகையில உங்களோட பணத்தோட சேர்த்து 20 2 மில்லியன் தான் தேவைப்படுது. அப்ப அது நான் இப்போ 100 ரூபா கதைச்சேன்னா லோகான் விஜித அது எலக்ட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லையே சொன்னா எங்கட பண்றது அது ஸ்டார்ட் இந்த ரீசெண்ட் கூட்டம் நடத்தி முடிக்கலாம் போயிடும். அது ஏன்னா அன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் வாக்குவாதப்பட்டு கலந்துரையாடி சரியா கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட்டபடி இருந்தால் நாங்கள் அபிவிருத்தியை செய்கின்ற பொழுது மாற்றங்கள் செய்கின்ற பொழுது மக்கள் அந்த மாற்றத்துக்கு உட்படுறது. அதான் இந்த பிரதான பிரச்சனையா இருந்து இந்த திருவிழாவுக்கு உட்பட்டு சந்தை வந்து அந்த இடத்துல புதிய இடத்துல தான் இயக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் தீர்மானம் இப்பவும் இருக்குது. அது சம்பந்தமான அனைத்து உள்ளாட்சி ஆணையாளர்களின் கடிதங்களும் உங்களுக்கு வந்திருக்குது. அது சொன்ன வேற என்ன சொன்னது அது சொன்ன விசாரணை குழு ஒன்று நீக்கப்பட்டதுன்னு சொல்லியது. அந்த விசாரணை குழு அறிக்கை அதுபோன்ற பல்வேறு விடயங்கள் அதெல்லாம் வச்சு கொண்டுதான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த விடயத்தை இதில் கதைக்காம ஏற்கனவே நான் கதைச்சிட்டோம் நேரம் பிரச்சனைனால நாங்கள் அதை வேற வகையில அதை ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடையாளப்படுத்தி சொல்லி பல மாதங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு காணி கிடைக்கல. அப்ப இப்ப தனியார் காணியை முத்தையக்கிறது தான் கொட்டி பண்ணுவோம். அதுவும் வெள்ளம் 3 அடிக்கு மேல வெள்ளம் இருக்கு. வெள்ளத்தோட அந்த குப்பைகள் பிறந்து செல்லுது. அப்ப இதை நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கிறோம் முன்மொழிவு வந்து இதுல நாங்கள் லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி நாங்கள் ஒரு இன்சென்ட் எடுக்கிறோம். அதில் அரவாசி பிரச்சனை இல்லாமல் முதல் இது அரச காணி என்ற ரீதியில தான் நாங்கள் அணினாங்கள். அரச காணி பாராஜனப்படுத்தி மாட்டோம். பிறகு நாங்கள் அதை கொஞ்சம் கடுமையாக போடுவாங்க. உறுதியாக கொஞ்சம் கிடைக்குது. அதில் 6 சர்வே பிளானோட அதில் ஒரு பிளாட் ஒரு தனியாக இது அது அவையோட ரிலேஷன் அவை அடையாளம் கண்டிருக்கிறோம். ரிலேஷன் அடையாளம் கண்டிருக்கிறோம். மற்ற வெளிநாட்டே இருக்கு. அப்போ இவரோட நாங்கள் இப்போ என்ன அக்ரிமெண்ட் போகிறதுக்கு நாங்கள்
ஒரு இணக்கப்பாட்டோட அந்த இருக்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் அந்த இடத்துல கொட்டை பண்ணாமல் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த அதால பொதுமக்களுக்கு பாதிப்புன்றதை நான் உண்மையாக வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறோம். அவர்களோட இப்போ வேறு இடம் இல்லாமலே அந்த இடத்துல அவர்களோட ஒரு அக்ரிமெண்ட்டை செய்து போகிறதுக்குரிய பேச்சுவார்த்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஓரளவுக்கு சம்பளத்துக்கு வந்திருக்கிறார்கள் சார். மிகவும் குறைந்த ஒரு வருமானத்தை கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த குப்பையை நிலம் பிரித்து உப்பி உப்புற குப்பை இந்த செய்கிற இப்போ முள்ளியில் போட்டுருக்கிற முள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. அது இப்போ ஒரு 8 மாதமாக இருக்கா அப்படின்றாங்க விஷயம். அப்போ நாங்கள் ஒன்று போட்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு ஒரு 40 வரப்பு காணி இருக்குது சொந்தமானது நகராட்சி மன்றத்தில். அதுக்குள்ள நாங்கள் போட்டு இந்த இதை உலகத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் எங்களுக்கு இது உங்களால் முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பன்முகப்படுத்தப்பட்ட இதுலையாக இருந்து வரவு சில 40 வரப்பு காணி இருக்குது. கிட்டத்தட்ட இது 21 ஏற்கனவே போட்டுற இடம் 21 பரப்பு. என்னன்னு சொன்னா முதலாவது இன்சென்ட்ரேட்டர் போடுறதுக்கு கொடுத்தனாங்க. இப்ப என்னன்னு கேட்டா அடுத்தது அதுக்கு எரியூட்டுறது எங்களுக்கு அதுல கழிவாக வர சாமான் தான் எரியூட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிற மந்தியில அதை விட எங்களுக்கு உதத்தை மேக் பண்ண சொன்னா விவசாயிகளுக்கு அதை கொடுத்து நாங்க ஒரு அதுல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சுழற்சி முறை செய்யலாம். இப்ப எங்களுக்கு நினைக்கல கழிவுகளுக்கு வந்து நீங்க கம்போஸ்ட் பிளான்ட்டோ அல்லது மனுவல கம்போஸ்டுக்கு அடையாளப்படுத்தி நாங்க பல மாசமா பொருத்தமான காணி அடையாளப்படுத்தி தந்தா நாங்கள் அது தர முடியுமா இல்லையான்றதை சொல்லலாம். நாங்கள் அடையாளப்படுத்துற காணி இல்லையா அரச காணியோ தனியார் காணியோ நாங்க அதை எங்களை தெரியப்படுத்தினா நாங்களுக்கு ஆவணங்கள் அடிப்படையில் சொல்லுவோம். சரி அப்ப நாங்க செய்யறோம். பெண்களுக்கு இந்த 40 ரூபாய் காணியில இந்த செடர் மிஷின் போட்டு ட்ரையர் மிஷின் போடுறதுக்கு என்ன மாதிரி அதுக்கு எங்களுக்கு இந்த பயிரிட்டு நகராட்சி மன்றத்தில் குப்பை மட்டுமில்லை வேறு இடத்துல இருந்து நாங்கள் இந்த உணவு பொம்மை இதை போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வயலோட்டில் தான் சொல்றேன். ஏற்கனவே இதுக்கு முடியல கரவடி பிரதேசம் அங்கே நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம். அங்கே இருந்து கொண்டு இருக்கு அங்கே கொடுத்து கொண்டு இருக்கோம். தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு உண்மையிலே பண்ணுற பிரதேசம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அளவோடு செய்யலாம். 5000 ரூபா ஒரு லோட்டு இருக்குது. 3 மாத அக்ரிமெண்ட் போட்டு சார் ஒரு லோட்டுக்கு 5000 படி பரிந்துரை பிரதேசத்தோட இப்போ செய்து கரவாசி பிரச்சனை இல்லாம போகுது. 2 கேட்டா இன்சென்ட்ரேட்டர் போட்டா அங்க இருக்கிறது நாங்கள் உட்கார காலில் தான் பிரச்சனை. அப்ப அதை என்னன்னு கேட்டா சில நேரங்கள் அங்க வேற ஆக்கள் அந்த இரும்புகள் அதுகளை சேகரிக்கிறார்கள். அங்க இருக்கிறது நெருப்பு வைக்கணும். நெருப்பு வச்சோடனே அது பொதுமக்களுக்கு பாதி ஒரு விடாய் இருக்கு. அதான் முறைப்பாடாக கடுமையாக போகும். இப்ப நாங்கள் எரியூட்டியை போட்டோம்னு சொன்னா ஒரு 50% பிரச்சனை இல்லாமல் அடுத்த கட்டம் என்ன கேட்டா இதுல செலவுக்கு பெட்போத்திலே நாங்கள் இப்ப சரியான வகையில மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பெட்போத்திலே நாங்கள் விலைக்கு கொடுக்குறோம் சார். செலவுக்கு பேர் நாங்கள் விலை கொடுக்குறோம். கொண்டு வந்து உங்களுக்கு காணியை பெற்றுக்கொள்ள சம்பந்தமா நீங்க கொடுத்தமா காணி இருந்தால் தருவாங்க உங்களுக்கு. சரியா கொடுக்கலாம் தான் கொஞ்சம் பயம் கொடுக்கலாம். 2வது விஷயம் வந்து நாங்கள் இந்த எரியூட்டி அமைக்கிற சம்பந்தமா ஒரு மேற்பட்ட தீர்மானம் இருக்கும். சரியா நான் சிவஜியில் காய்ச்சி போட்ட போது அழைச்சி அந்த ஏற்பாடு நாங்கள் செய்தது சொல்றேன். இந்த சென்டர் மிஷினையே ட்ரையர் மிஷின் அதையும் சேர்த்து கிடைக்கும். எவ்வளவு மட்டும் வரணும்னு சொல்லுவோம். ப்ரொபோசல் தரங்க நாங்கள் எடுத்து தரலாம். சரியா சரியாக இல்லாமல் கொடுக்க இல்லாது அது நாங்கள் உங்களுக்கு எடுத்து தரலாம். நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை நான் போடக்கூடிய வேலை நாங்க நிக்கிறோம். அதை பத்தி ஆட்சேபனை இல்லை. நீங்க போடுங்க. நீங்க எடுத்து மூலமா தாங்க நாங்க நடைமுறைப்படுத்துறோம். நாங்க
இப்ப நாங்க அந்த இடத்துல போக தேவையில்லை. அதுக்கு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் இருக்காரு. அந்த இடத்துல போவார். இவர் காட்டுற இடத்துல போடுவார். 2-3 நேரம் எங்கட உத்தியோகத்தர் போவோம். ஏற்கனவே இடங்கள் காட்டியாச்சு. போடாத அவன் டிலே. நாங்க விசிட் பண்ணி காட்டிக்கிறோம். ஒழுங்கெல்லாம் போடுறாரு. ஒழுங்கெல்லாம் தேவையில்லாத ஒழுங்கெல்லாம் போடுறாரு. நிறைய ஒழுங்கெல்லாம் போடுறாரு. ஏற்கனவே 2-3 நேரம் நாங்க விசிட் பண்ணி இடம் காட்டிக்கிறோம். இல்ல இது சம்பந்தமா சொல்லணும்னு சொன்னா இல்ல இது பொய்யான குற்றச்சாட்டு. அதற்குரிய இது வந்து அதான் சொல்லணும் இன்ஜினியர் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அடையாளப்படுத்துறது இன்ஜினியர் இங்க கொஞ்சம் சில விஷயங்கள்ல மக்களுக்காக பண்ணணும். அரசியல் செய்ய அரசியல் இல்ல மக்களுக்காக செய்யப்படுறது அரசியல் இல்ல. பாடசாலை கேட்டு கூட தந்து கூட அந்த பாடசாலை செய்யப்பட்ட ரீதியில நாங்க கரையோர பாதுகாப்பு உங்களுக்கு நடந்தது. மக்கள் நடந்தது. இதே சங்க உபதலைவர் எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகருக்கு அடிக்க முற்பட்ட போதுதான் அது நிப்பாட்டப்படும். அதற்கு பிற்பாடுதான் கரையோர பாதுகாப்பு அவர்கள் முன்னிட சொல்லி இதான் நடந்தது. இது ஒரு அரசியல் மன்னிப்பு இவர் அந்த பிரச்சனை அரசியல் சரியா? மக்களோட அந்த பிரச்சனையிலே அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த சங்கங்களை அரசியல் உருவாக்கி வச்சிருக்கீங்க. கடந்த அரசாங்கம் டாக்டர் செய்ததான் நீங்கள் செய்கிறீர்கள். நாங்க எதுவும் செய்யல. மக்கள் ஒழுங்குபடுத்தின ஆர்ப்பாட்டத்தில் NDP ஒழுங்குபடுத்தி போட்டு ஒரு இந்தியன் எம்பசிக்கு எதிராக இங்கே சொல்லப்பட்டது. அது வேற நான் அரசாங்கம் தாண்டி நான் மீனவன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு இருக்கு. எனக்கு இங்க ஜனநாயக முறையில எனக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கு. நான் எந்த இடத்துலயும் ஒரு மீடியாவுக்கு முன்னால கதைக்கிறதுக்கான சகல அனுமதி இந்த நாடு தந்திருக்கு. நான் எதையும் கதைப்பேன். எனக்கு நேரம் விரோதமா நீங்க கதைக்கிறேன்னு நீங்க எனக்கு நேரம் போய் வளர்க்க போதும். அதை விட்டுட்டு எனக்கு இது கட்சி சார்ந்தோ எந்த விதமான கதை எனக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க தருவீங்களோ? இது எனக்கு மட்டும் இல்ல. அந்த கூட்டத்துல இவரும் இருந்தார், நானும் இருந்தான். என்னை தவிசாளர்னு சொல்லி நான் அழைச்சிருந்தேன். எழுத்து மூலமா நீங்க தாண்டிங்களா? சம்பந்தமா காயப்பட்டதா? அனுமதி என்றால் மண் இருக்கா? எல்லாரும் நான் செய்யலாம். அந்த மண் எங்க இருக்கு இப்ப? சரி, அந்த மண் எடுக்கலாமா? பெண்ணு இருக்கா? அதை எடுத்து கொடுக்கல வாங்கி என்னன்னா சார் அந்த 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 இடத்துல நீங்க சொசைட்டி தான் எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி
என்னடா இப்ப கடலிலேருந்து அள்ளுற மண்ணை நாங்க கடலுக்கு தான் கொண்டே போடுவோம்னா சரியா அதை நீங்க பண்ணது பயன்படுத்தலாம். மாணவர்கள் ஏற்கனவே கையோட பாதுகாப்பு திணைக்களத்தில் அந்த மண்ணை கோயிலுக்கு முன்னாலே இருக்கிற எந்த ஒரு பத்துக்கு கோயிலுக்கு முன்னாலே கடற்கரையில் அந்த இடத்துல வரப்பிரதி அன்பை காட்டுகிறேன். அடுத்த மணி வெள்ளட்டாக இடத்துல ஓபி என்னடா சரி இப்ப நான் இதான் தீர்மானிக்கலாம். நீங்க ஒரு முடிவு வாங்க போறோம். நான் எப்படி தீர்மானிக்கலாம் அது கடலில் பண்ணப்பட்டது எந்த உடனடி தேவை இருக்குதோ எந்த பார்வை இருக்குதோ அங்கதான் கொண்டே போடணும். அந்த வகையில நீங்க சொல்றாங்க இந்த படம் இந்த பாதிப்பு இருக்குது. சட்டவிரோதமா வந்து வாகனம் போட்டு சரி இப்ப என்னடா நிச்சயமா அவடத்தினால் போடணும். அது பாதக என்னடா தவறான இடங்கள்ல போடப்பட்டாருன்னு சொல்லி எங்களால ஒரு லெட்டரும் இஷ்யூ பண்ணப்பட்டது பாருங்க. அப்ப நீங்க போய் ஆய்வு செய்து பாத்தீங்களா? ஓ போய் பாத்துக்கலாம். நான் இந்த கூட்டத்துக்கு என்ன அந்த தாராளத்துல போட்ட மண்ணை வந்து போடுறீங்க அதுக்கு என்ன ஸ்கூல்ல இருந்து கூட ஸ்கூல்ல கோயில்ல வீதியில போட்ட மண்ணடிக்கல அனுப்பவே இல்ல. தலைவர் அவர்களே அனுமதி இல்லாமல் ஒரு வேலையோ ஒரு நகரம் தான் செய்யணும். வேலை இருக்கு அவரோட கலந்தாலோசிக்கப்பட்ட செய்யப்பட்டது. வந்த கடிதங்கள் வந்து ரிக்வஸ்ட் வந்து அவரோட கேட்கப்பட்டதான் போடப்பட்டது. அதான் நான் இன்ஜினியரை படிச்சிருந்தேன். போன டிசிஷன் சொன்னால் இன்ஜினியர் வரணும் ஒன்று சரியா? சொந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஒழுக்கம் இல்லையா? சொந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஒழுக்கம் இல்லையா? இதுல இருந்து எடுத்து போடுறதுக்கு அது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி. ஏன்னா மக்களுக்கு பாவனையா கூட அரசியல் கொண்டு நீங்க இந்த அரசியல் எந்த அரசியல் அந்த தேசத்தின் எல்லாமே கருத்துல கொண்டு எது தீவிரமா இருக்குதோ அந்த இடத்துல போறதுதான் தீர்மானம். அதன் சொன்னபடி இப்ப வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல இரோஷன் இஷ்யூ கூட இருக்கோ அந்த இடத்துக்கு தான் போடுறது. அது எல்லாரும் மேற்கொண்டு அந்த இடத்த வந்து அதே குழப்பங்களை வச்சா இந்த மண் போடுற வேலை வந்து நிப்பாட்டப்படும். அது இந்த வாகன அனுப்பி வைக்கிறேன். ஓகே